அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர். மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு யாருக்கும் பயப்படாம தெளிவா சொல்வதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். சரி, என்ன சார் நடக்குது தமிழகத்துல? லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் யார் மேல? முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவங்க மேல. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? யாருமே தொட தயங்குற ஒருவரை இவங்க தொட்டுட்டாங்களா தாவேகா? அப்படி இல்ல. இந்த வழக்கு இன்னைக்கு பதியப்பட்டிருக்கிற அந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஒரே கல்லுல 2 மாங்காய், 3 மாங்காய், 4 மாங்காய், 5 மாங்காய் அந்த மாதிரிலாம் நீங்க கணக்கு பார்க்கலாம். இந்த ஒரு வழக்க எப்படி சொல்றேன்னா, இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்தாச்சு, திமுக எதிரில் இருக்கு. எதிர்கட்சியா சிறப்பா செயல்பட்டு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்ப எங்க கை வைக்கணும்? திமுகவோட கல்லாப்பெட்டியில கை வைக்கணும். திமுகவோட கல்லாப்பெட்டி யாரு? செந்தில் பாலாஜி. அவர் ஏற்கனவே மத்திய அமலாக்கத்துறை மத்திய அரசு இருக்கிற அமலாக்கத்துறை 2 முயற்சிகள் செய்து சோதனையிட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்த போதும் பல்வேறு இந்த சட்ட ஓட்டைகளை, சட்ட சிக்கல் எல்லாம் சந்திச்சு வெளியில வந்தாரு. ஜாமீன்ல வெளில வந்தாரு. வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குச்சு, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகி வெளியில வந்த ரேஞ்சிலேயே பில்டப் கொடுத்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு. இப்போ தாவேகா அரசு வந்தாச்சு. இப்ப என்ன நினைச்சாங்கன்னா, பாஜக நம்ம மேல கேஸ் போட்டதுனால இவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, அப்படியே அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி, நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் தானே அங்க இருக்கு அப்படி சொல்லி அவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு இந்த வழக்கு எல்லாத்தையும் இப்படி பண்ணிடலாம் நினைச்சாரு. ஆனா முடியல. இப்ப என்ன ஆயிடுச்சு, தாவேகாவுக்கு இது அரசியல் ஒரு சதுரங்கம். ஏன்னா அவங்களுக்கு செந்தில் பாலாஜிங்கிறது கல்லாப்பெட்டின்னு சொன்னேன் இல்லையா, அதை முதல்ல காலி பண்ணணும். திமுக அழிக்கிறதுக்கு ஒண்ணு, ஒடுக்கிறதுக்கு. 2வது, கொங்கு மண்டலத்துல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை எப்படியான்னு காலி பண்ணணும் தான் அங்க இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணி வந்தாங்க. விஜயபாஸ்கர் வந்தாரு, மற்றவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. சோ அந்த கொங்கு மண்டலத்துல அவங்க திரும்பி போய் கோலோச்சணும்னு சொன்னா இவரை காலி பண்ணணும், செந்தில் பாலாஜி. அங்கேயும் இவர் தான் வர்றாரு, செந்தில் பாலாஜி வராரு. எடப்பாடிக்கு ஏற்கனவே அங்க மவுஸ் கொஞ்சம் இருக்கு, இன்னமும் அவர் இருக்கார், அந்த லைம்லைட்ல இருக்கார் கொங்கு மண்டலத்துல. சோ அந்த இடத்துல ஒரு பெரிய பண முதலையை காலி பண்ணா எடப்பாடிக்கு அவருக்கும் போது அந்த வீக்கா இருப்பார் எடப்பாடி, இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் தாவேகா அதிமுக காரங்க வந்ததுனால. அந்த கணக்கு இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்க. ஒண்ணு, மத்திய அரசோட மோதல் போக்குல இருக்காங்க. மத்திய அரசு ஒண்ணுமே செய்யல. ஏற்கனவே பாஜக அரசு இவர் மேல வழக்கு போட்டப்போ அதெல்லாம் நீத்து போக செய்து விட்டார்கள், ஒன்று இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவுலாம் பேசினாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய அமலாக்கத்துறை போட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடைபெற்று இப்பொழுது முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப என்னாச்சு, மத்திய அரசு எதுவும் பண்ணல அப்படிங்கிற அந்த பேரு போயிடுச்சு. மத்திய அரசு ஏற்கனவே அந்த அமலாக்கத்துறை இங்க போட்டு வச்ச அந்த வழக்குல திமுக அரசு தான் டிலே பண்ணிருக்கு, இது நாள் வரைக்கும் ஒண்ணும் பண்ணாம இருந்திருக்குங்கிற அந்த வாதமும் இப்ப இங்க வந்துருச்சு. திமுக மேல இன்னொன்னு, நீங்க ஒண்ணும் செய்யல. எப்படி நேருவோட வழக்கை தாமதப்படுத்துறாங்களோ அது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கும் வழக்கையும் இவர்கள் தான் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி இருக்கிறார், சட்டம் கடமையை செய்துள்ளது, இவர்கள் அதை தாமதப்படுத்தி உள்ளார்கள் அப்படின்னு தெரிஞ்சு. இப்ப பாருங்க, 4-5 எந்த பக்கம் திரும்பினாலும் செந்தில் பாலாஜி தான் சென்டரா மாட்டுவாரு, திமுகவுக்கு தான் அடி. ஒரு அழகான ஒரு என்ன சொல்ற சாமர்த்தியமான அரசியல் காய் நகர்த்தல் இது. இன்னொன்னு, இதே டாஸ்மாக் எம்டி விசாகன் அவர் மேல பர்சனல் விசாரணை எதுவும் கூடாது, அவரை கூப்பிட்டு கேட்க கூடாது, அலுவலக ரீதியா வேணா கேட்கலாம், அப்புறம் அலுவலக ரீதியாவும் அங்க உள்ள போகாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, ரெஸ்ட்ரிக்ஷன் 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் மேலேயும் போட்டாச்சு. பிளஸ் ஒரு 7 பேர் கூட இருந்த கூட்டாளிகள், வல்லவர்கள் நல்லவர்கள் எல்லார் மேலேயும் போட்டாங்க. சரி, இப்ப இந்த டிவிஎஸ்சி வழக்கு அப்படிங்கிறது நீங்க மத்திய அரசு பண்ற மாதிரி போய் அந்த அமலாக்கத்துறை பண்ற மாதிரி இவங்க போய் தடையெல்லாம் வாங்கறதுக்கு முடியுமான்னா இது மாநில அரசுடைய கையில இருக்கு, தடையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அமலாக்கத்துறை அங்கிருந்து வரும்போது சிபிஐயோ அமலாக்கத்துறையோ இங்கே விசாரிக்க கூடாது என்று திமுக கடுமையா அதுக்கு சட்டத்திட்டம் எல்லாம் போட்டாங்க. இப்போ மாநில அரசு கையிலேயே இருக்கு. பிச்சுக்கிட்டு இருக்கிற தாவேகா, காத்துட்டு இருக்கிற விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், எல்லா புள்ளியும் ஒன்றிணைந்தால் செந்தில் பாலாஜி நடுவுல சிக்கினாரு. அவரு பல நாளா தப்பிச்சாரு, இப்ப சிக்கினாரு. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா,
இந்த எஃப்ஐஆர்ல அவங்க சொல்ற கணக்கே பாத்தீங்கன்னாக்க இத்தனை தமிழகம் மொத்தம் 3000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் இருக்கு, பார் இருக்கு. அதுல ம், லைசன்ஸ்ல நிறைய பணம் விளையாடி இருக்கு, கொள்முதல்ல ம், விளையாடி இருக்கு, விற்பனையில விளையாடி இருக்கு. அதாவது மது என்பது உடலுக்கு தீங்குன்னு போட்டாங்க. ஆனா இப்ப இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது மது என்பது தமிழகத்திற்கு கேடு அப்படின்னு எழுதி போட்டுடலான்ற அளவுல இந்த ஊழல்கள் இவ்வளவு நடந்திருக்குங்கிறத தெள்ளத் தெளிவா ஒரு ஒரு இன்ச் பை இன்ச் காட்டுறாங்க. இன்னொன்னு, இதுல முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்ட்டி ஃபண்ட். ம். பார்ட்டி ஃபண்டுங்கிறது எங்க வருதுங்கிறது இந்த எஃப்ஐஆர் நமக்கு முழுசா தெரிஞ்சு அதுல உள்ள விவரங்கள் கோர்ட்டுக்கு வந்தால் நமக்கு ம், அந்த பார்ட்டி ஃபண்டும் வந்ததுன்னா ம். திமுகவை அப்படியே தூக்கி இந்த ஆஹ், இம்சை அரசன் படத்துல வடிவேலு படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். அப்படியே தூக்கி அல்லல போட்டு மிதியில அப்படின்னு. அந்த மாதிரி திமுகவை அலக்கா தூக்கி போட்டு மிதிக்க தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பு, சிறப்பான ம். ஒரு வாய்ப்பு. அவங்க அழகா அரசியல் பண்ணி தெளிவா சட்டதிட்டங்களோட நகர்த்திருக்கிறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் அமலாக்கத்துறை. எந்த அமலாக்கத்துறை ஏமாத்துறாங்களோ அவங்கள. இப்ப நீங்க நல்லா பார்க்கணும். இப்ப இவங்க வந்த உடனே இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுல போய் சோதனை போட்ட உடனே ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வழக்கமான இந்த கதவுல இருந்து எட்டி பார்ப்பாரு ஒரு வக்கீல் ஒருத்தர், ஆர்எஸ் ம். பாரதின்னு. கதவுல இருந்து எந்த வீடு சோதனை வந்தாலும் போய் எட்டி பார்த்து திரும்பி வருவார். அவரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அடக்குமுறையால் திமுகவை அச்சுறுத்த முடியாது. ம். திமுக அரசின் நிர்வாக தோல்விகள், டாஸ்மாக் விவகாரம் மற்றும் காவிரி பிரச்சனை திசை திருப்பத்தான் இதுங்கிறாரு. ம். ஒருத்தர் வீட்டுல லஞ்சம் வாங்கியிருக்காரா இல்லையா, ஊழல் பண்ணாரான்னு சோதனை பண்ணாலே அது அடக்குமுறை என்றால் ம். இவங்க எவ்வளவு பயந்து இருக்காங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, கதறு கதறு நல்லா கதறு நல்லா இருக்கு, ம். அந்த மாதிரி இருக்கு. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். சரி சார். உங்ககிட்ட நான் இன்னொன்னு கேட்க விரும்புறது என்னன்னா, இந்த இஷ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்ட அந்த கவுண்டர் அஃபிடவிட்ட வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஒரு எவிடன்ஸா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ்சி இந்த கேஸ்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அகைன்ஸ்டா. இன்னைக்கு டாஸ்மாக் அபிஷியல்ஸ் வீட்ல ரெய்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு சொந்தமான இடத்துல ரெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, நீங்களே சொல்லிட்டீங்க தாவேக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. அவங்க வந்து சின்ன மீனுக்காக வெயிட் பண்ணாங்க. ஆனா இப்ப திமிங்கலம் சொறாவே மாட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முன்னாடி ஒரு முறை நம்ம வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ்ல வந்து வேலை வாங்கி தருவதாக மோசடி வழக்குல மணி லாண்டரிங் பிஎம்எல்ஏ கேஸ்ல வந்து அவர் மேல வந்து ஒரு இஷ்யூ வரும்போது அவர் தியாகிங்கிற ரேஞ்சுக்கு அவருக்கான ஒரு பேக்கப் இருந்தது. அவருக்காக அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் குரல் கொடுத்தாரு. இப்போ வந்து ஏவா வேலு அவருடைய ரெய்டு பண்ணும்போது அதற்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஆனா இப்போ செந்தில் பாலாஜி வீடுல ரெய்டு நடக்கும்போது ஏன் எந்த அறிக்கையுமே வரல? அப்ப திமுக திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை கைவிடுகிறதா? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. கைவிடுகிறதான்னு பார்க்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு திமுக ஆட்சியில இருந்தது. தொட்டுப்பார் ம், சீண்டிப்பார் நாங்க யார் தெரியுமா, நாங்கெல்லாம் எங்களை கை வச்சிருவியான்லாம் ஒரு ம், முதலமைச்சர் வரக்கூடிய ஒரு சிறப்பு அந்த விசாரிப்பு, ஒரு சிறப்பு ஆணையம். அது அமலாக்கத்துறை எல்லாம் தனிதான். அப்பார்ட் ஃப்ரம் ம், கவர்மெண்ட், அது இது தனியானது. அந்த அமைப்பை தொட்டுப்பார் சீண்டிப்பார் நான் யார் தெரியுமா என்றெல்லாம் ஒரு முதல்வர் கேட்டார். அது எவ்வளவு ம், மோசமான ஒரு அரசியல் விளையாட்டு. ஆனா ம், அன்னைக்கு அவர் ஆட்சியில இருந்ததுனால கேட்டாரு. இல்லைன்னா ம், அன்னைக்கு கேட்டிருக்க மாட்டாரு. ம். அவ்வளவுதான். திமுக ஆட்சி கையில இருக்கிற வரைக்கும் கேட்பாங்க, பாயுவாங்க, அப்புறம் பம்முவாங்க. இதுதான் ஓகே. திமுக. இப்போ நீங்க யோசிக்கணும், செந்தில் பாலாஜி வந்து ஒரு தியாகி ரேஞ்சுக்கு பேசுறாங்க. இதே செந்தில் பாலாஜி தான் அதிமுக ஆட்சி போது ஊழல் வழக்குன்னு இவர் தான் சொன்னாரு. இந்த கரூர்ல ஒருத்தர் இருக்காருன்னு. இவர் கட்சிக்கு வந்தோடனே வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து அவர் சுத்தமானவர் ஆயிட்டாரு, தியாகி ஆனாரு. இவரை கை ம், கழுவ மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இவர் ம். நாளைக்கு போய் கை காட்டினால், இவர்கள் கை கழுவி விட்டால், அவர் அங்கே போய் கை காட்டினால் திமுகவின் ஒட்டுமொத்த அரசியலும் கிளறப்படும். ஓகே. ஒட்டுமொத்தமாக. ஏன்னா இவர் தான் மெயின் பவர் சென்டர். நீங்க யோசிச்சு ம். பார்க்கணும். அரசியல் ரீதியாக சேகர் பாபு இங்க கையாண்டார். நிதி எல்லாம் வந்து இவர் தான், பாலாஜி தான், செந்தில் பாலாஜி தான் கையாண்டார் டோட்டலாவே. நமக்கு ஊருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. சோ இந்த 2 பவர் செக்டர். சேகர் பாபு ஆல்ரெடி அமைதியா இருக்காரு. ஏன்னா அவர் எப்ப ரிசைன் பண்ண போறாரு, ஒருவேளை முதல்வர் அங்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அங்க நிக்க போறாராங்கிறதெல்லாம் பேச்சு இருக்கு. ஓ! இப்ப இவரு இப்ப இவரு இப்ப இவரு ம், வரும்பொழுது நீங்க நல்லா பார்க்கணும். இவர் மீது யாருமே இவங்க கை கழுவெல்லாம் முடியாது. ஏற்கனவே கோர்ட்டு சொல்லிடுச்சு, உங்க பேர்ல இருக்கிற விசாரணைக்கெல்லாம் தடை போட மாட்டோம், நீங்க ம், வந்துதான் ஆகணும், நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும், எல்லாத்துக்கும் ம், அவங்க சொல்லிட்டாங்க. ம், அப்போ நீங்க என்ன பண்ண முடியுங்க?
ம். எந்த இடத்துலயும் செந்தில் பாலாஜியால தப்பிக்க முடியாது. ம். ஏற்கனவே வேலைக்கு பணம் வாங்கின வழக்குல நாங்கள் ம். சமரசம் அடைந்து விட்டோம்னு சொல்லும்போது, சமரசம் எதுக்கு அடைஞ்சீங்க? இல்ல நாங்க லஞ்சம் வாங்குனோம். அத திருப்பி குடுக்குறோம். அப்ப லஞ்சம் வாங்கினியா? கேஸ போடு. திருப்பி விசாரணை பண்ணு. தடை போட முடியாது. இல்லங்க ம். டாஸ்மாக்ல ஒண்ணுமே நடக்கலங்க. ம். விசாரணைக்கு தடை போடுங்க. அப்படிலாம் போட முடியாது. முதல்ல இருந்து ம். விசாரணை பண்ணி சீக்கிரமா முடிங்க. அவர் திரும்பி ம். பாருங்க. திரும்பி போய் போய் அவரே போய் சொந்த செலவுல சூனியம் வச்ச மாரி, சீக்கிரம் முடிங்கன்ற தீர்ப்ப தான் வாங்கிட்டு வந்தாரு. இவர் மேல உள்ள ம். வழக்க சீக்கிரம் முடிக்கணும்னு. சோ, ம். அவங்களுக்கு சட்ட ரீதியாக சிக்கல்களை சந்திக்க போகிறார் செந்தில் பாலாஜி. இன்னும் சொல்லப்போனால் ஓகே. திமுகவுக்கு இது மிகப்பெரிய மைனஸ். அடுத்து ம். இடைத்தேர்தல் 10 தொகுதிக்கு வந்ததுன்னா, முக்கியமா ம். அந்த கொங்கு மண்டலம்லாம் வரும்போது, திமுகவுக்கு ம். அது மிகப்பெரிய மைனஸா இருக்கும். இவங்க இத்தன நாள் சொன்னாங்க இல்லையா? திமுகவும் தாவேகா வர்சஸ் திமுக அப்படி அந்த இது. அந்த ம். அந்த கட்டமைப்பு உடைந்து, அந்த ம். பகுதியில் தாவேகா வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாகும். ஓகே, ஓகே, ஓகே. ஃபைன் சார், ஃபைன் சார். சார் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, நம்ம ஏவா வேலவரனுடைய நிழல் போல இருந்த ஒருவர், ஒரு திமுக நிர்வாகி வந்து திடீர்னு தாவேகால இணையறாங்க. இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாரி பவர் சென்டர் அப்படிங்கிறவங்க வந்து திமுகவுக்கு அப்பப்ப அங்கங்க மாவட்டம் வாரியாகவே இருக்காங்க. அப்ப ஏவா வேலு அவருடைய அந்த ஏரியாலேருந்து ஒருங்க நம்பிக்கைக்குரியவங்க போகும்போது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏற்கனவே கொளத்தூர் பகுதியில அங்க இருந்த திரு பாபு அவர்கள் வந்துட்டாரு தாவேகாவுக்கு. வந்து ஜெயிச்சு எம்எல்ஏவே ஆயிட்டாரு. இப்போ அதிமுகல ஜெயிச்சவங்கள ராஜினாமா பண்ணி கூட்டு வராங்க. அது ஒரு அரசியல் கணக்கு. திமுகல இருக்கிற பவர் சென்டர்லாம் எப்படி காலி பண்றது? அவங்க கூட இருக்கவங்க எல்லாரையும் தங்கூட சேர்த்துட்டா, அவங்களோட வீக்னஸ கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப அழகா அவங்கள காலி பண்ணிடலாம். இப்போ அதிமுக என்ற கட்சியை காலி செய்ய வேண்டும். நான் பார்த்தவரை என்னுடைய பார்வையில் தாவேகாவோட அரசியல் எப்படி இருக்குன்னா, அதிமுகன்ற கட்சிய காலி பண்ணணும். திமுக என்ற பிராண்ட் நேமே காலி பண்ணணும். 2 விதமா பார்க்கிறோம். இப்ப சமீப காலமா ஒரு நடவடிக்கை. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் வந்து அந்த நம்ம இது டி.நகர் அவர் வந்து வந்ததா இருக்கட்டும். எல்லாருமே திமுகலேருந்து முன்னாள் எல்லாம் வராங்க. அதிமுகலேருந்து இன்னாள் எல்லாம் வராங்கன்னா, இந்த 2 பார்வை தான். அதிமுக கட்சியை காலி பண்ணணும். திமுகன்ற பிராண்டையே காலி பண்ணணும். அப்ப திமுக மறுபடியும் தலையெடுக்கவே கூடாதுங்கிற அளவுல, பிராண்ட காலி பண்ற அளவுல இப்போ ஆ சிவாஜி படத்துல வந்து திரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒண்ணு சொல்லுவாரு. அந்த கூட இருக்கிற சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், வேலைக்காரங்க, டிரைவர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த ஓனர பத்தி நீங்க சொல்லுங்க. உங்க ஓனர் எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்காரும்பாங்க. அந்த மாதிரி இப்ப வி.எஸ். பாபு வந்தாரு. அடுத்து இவர்ட்ட இருந்து ஏவாவேலுட்ட இருந்து ஒருத்தர் வர்றாரு. எல்லாரும் வந்து இவங்கள்ட்ட மொத்த செய்தியும் சொன்ன உடனே, கிளம்பு அவங்க வீட்டுக்கு ரெய்டுன்னு கிளப்பி, மொத்தமா காலி பண்ணாங்கன்னா, திமுகவோட ஆட்டோ க்ளோஸ். ஆட்டோ க்ளோஸ். அதுதான் அவங்க ஐடியா பண்றாங்க. ஏன்னா, அதிமுக என்பது நிறுவனர்கள் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் இல்லை. அதுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை. இப்ப இல்ல. இப்ப இருக்கிறவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து கையில எடுத்தார் அதிமுகவ நல்லா கொண்டு போலாம் அப்படின்ற முடிவுல வரும்போது சூழல் சரியில்லாம போச்சு. ஆனால் திமுக பிராண்ட் நேம் இன்னைக்கும் இருக்கு. 3ஆம் கலைஞர், 4ஆம் கலைஞர்னு பேர் வருது. சோ பிராண்ட் நேம உடைச்சாதான் தாவேக்கா நிக்க முடியும். இதையும் மீறி மத்திய அரசில் எங்கிட்ட ஒரு 22 எம்பிங்க இருக்காங்க. நாங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவ போக்கையும் காலி பண்றதுக்கு தாவேக்கா தயாராயிட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அரசியல் சதுரங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கு. சார் இந்த வழக்கு விசாரணையின் போக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே இங்க வந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேல அப்படிலாம் ஏதாவது ஒரு கேஸோ, ஒரு ரெய்டோ அப்படிலாம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பாஜக, மத்திய அரசு, இப்ப ஒன்றிய அரசு வேற சொல்றாங்க. அவங்க வந்து மத்தியிலிருந்து ஏவி விட்டுள்ளது அமலாக்கத்துறைய, ஐடிய அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப தாவேகா அரசு ஏவி விட்டுள்ளது அப்படி சொல்லலாமா சார்? இல்ல இவங்க இப்போ திமுக ஆட்டோமேட்டிக்கா அதான் சொல்லுவாங்க. பாஜகவின் பி டீம் தாவேகா, தாவேகா சொல்றத செய்றாங்க. அவங்க சொல்றது இவங்க செய்றாங்க. பட் சட்ட ரீதியா நம்ம பார்க்கணும். அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்றாங்க. அந்த வழக்கின் தன்மையின் அடிப்படையில், அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மாநில அரசு அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது. இப்ப 2 பேருக்குமே இவங்க எதிர்க்கட்சி தானே திமுக. திமுக என்பது எதிர்க்கட்சி. இந்த 2 அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும் சரி, தாவேகாவுக்கும் சரி எதிர்க்கட்சி தான். யார் எடுத்தாலும் நிலைமை ஒண்ணுதான். இவங்க தங்கள் மேல யார் வந்தாலும் அவங்கள பி டீம். கமலஹாசன் வந்தா பி டீமு, விஜய் வந்தா பி டீமு, யார் வந்தாலும் பி டீம். பட் இவங்க மட்டும் தான் ஒரிஜினல். கடைசியில என்ன ஆயி போச்சு? இவங்ககிட்ட இருந்த எல்லா டீமும் இவங்கள கழட்டி விட்டு போயிட்டாங்க. இவங்க இப்போ அ இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் பி டீம், பி டீம், பி டீம்ன்னு சொல்லி இவங்க சொன்னாங்களோ, அவங்கலாம் இவங்க கூட தான் வந்தாங்க. அவரு பி டீம்னாங்க, கமல் கூட வந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்ப திமுக
இன்னைக்கு நிலைமையில ஓ டீம் அப்படின்ற நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஓ டீம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்ஃபன் டீம். அனாதைகளாக எந்த கூட்டணி கட்சியும் தன்னோடு இல்லை. மத்திய அரசிலும் ஆதரவில்லை, மாநிலத்திலும் பவர் இல்லை, எதுவுமே இல்லாமல் இப்ப கிட்டத்தட்ட திமுக என்ற கட்சி ஆர்ஃபன் அனாதை என்ற நிலைமையில் இருக்கிறது. இதை இன்னும் போட்டு தாவேகா எப்படி திமுக அதிமுகவின் மீது வழக்குகளை 1996 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல அவ்வளவு கேஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட சுமார் 40-45 கேஸ் நினைக்கிறேன். அவ்வளவு கேஸ் போட்டு அவ்வளவு ஆணவமா சிரிச்சாங்களோ, இப்போ அதுவே திரும்பி வருது, இவங்களுக்கு வருது. இவங்க பேர்ல அடுத்து இதே போல வழக்குகள் அடுத்து நேரு மேல பெண்டிங்ல இருக்கிற கேஸா இருக்கட்டும், ஏவா வேலு மேல வரக்கூடிய இதுவா இருக்கட்டும் வந்ததுனால், அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மேலையும் கூட இந்த மந்திரிகள் அத்தனை பேர் மேலையும் கேஸ் போட்டு சிரிச்ச திமுக இன்று இவர்களை பார்த்து மக்கள் சிரிப்பதை வேடிக்கை பார்க்க போகிறது. வேறொன்றும் இல்லை. இதுதான் காலம் பதில் சொல்லும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல போடப்பட்ட கேஸ்ல லண்டன் கேஸ் இருந்தது, ஹோட்டல் கேஸ். கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை அதுக்குன்னு அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. 13 வருஷம் அவங்க மேல பழி சொல்லி நடத்தின திமுக இன்றைக்கு அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். எதுக்கு? தாவை காட்ட. அதிமுக இல்லைனாலும் தாவை காட்ட பதில் சொல்லணும். இதுதான் அன்னைக்கு செய்த பாவம் இன்றைக்கு வந்து சேருகிறது. ஒரு செருப்பை காட்டி புடவையை காட்டி கேலி செய்த திமுக இன்னைக்கு தாவேகா கிட்ட இவ்வளவு அடுத்து வரப்போகிற வழக்குகள், இந்த வழக்கின் தன்மை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நேரு அவர்கள் மேல கிட்டத்தட்ட 1000 பக்கம் நினைக்கிறாரு. அந்த இது மட்டும் அவங்க கொடுத்த குற்றப்பதிவு மட்டும் டீட்டெயில்ஸ் ஆதாரங்கள் அவங்க கொடுத்த ஆதாரம் அதையெல்லாம் வச்சு போட்டாங்கன்னா கேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்கும். அடுத்து இப்ப செந்தில் பாலாஜி, அடுத்து நேரு, வேலுன்னு வரிசையா வந்தா, சேகர் பாபுன்னு இப்போ கோவில் நிலங்கள்லாம் நிறைய நடக்கிறது. அதுல பாத்தீங்கன்னாக்கா அதிமுக ஆட்சியில தான் நடந்ததுன்னு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. அப்ப 5 வருஷம் திமுக ஆட்சியை கேஸ் போடல. சோ அதெல்லாம் கிளறினால் அங்கேயும் இன்னும் வரும். இவர்கள் மீது அனைத்து பக்கங்களிலும் சட்ட ரீதியான வழக்குகள் சந்திப்புகள் வரும்பொழுது திமுக தடுமாறி நிற்கும் என்பது நிதர்சன உண்மை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பாருக்கிட்ட கப்பற கார சவத்துல தொங்குதுன்னு, அது மாதிரி இவங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ சட்டம் தன் கடமையை செய்யும். வழக்கின் போக்கு என்பது மிகவும் நியாயமாக நடக்கும். ஏனால் நீதிமன்றம் இதை கையில் எடுத்து பெண்டிங் இப்ப வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த அடிப்படையில இவங்க எடுக்கிறாங்க. நீதிமன்றம் அன்னைக்கே இது இல்ல, ஒண்ணும் இல்லை, நீங்க கேஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தா இவங்க எடுக்க முடியாது. அங்கே கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கிறது. இப்ப இதுல வந்து மாநில அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்றால் பலன் தாவேகா அதிமுக எல்லாம் சொன்னாலும் மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் நடத்திய வழக்கில் கொடுத்த ஆதாரத்தில் மாநில அரசு இன்று திறமையாக இதை செய்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஆர்ல ஒருத்தர் விடாம நீட் அண்ட் கிளீனா சேர்த்திருக்காங்க. நீட் அண்ட் கிளீன். நீங்க அதை அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க தப்பிச்சிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொண்டு வந்து அழகா ஒரு நீட்டா இருக்கு. நான் படிச்சேன். இது பார்க்கும்பொழுது தாவேகா ஒருவேளை இதுக்காக ரொம்ப வருஷமா பிளான் பண்ணியிருந்தாங்களோன்ற அளவுல இருக்கு. அவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு நீட் அண்ட் கிளீனா பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பண்றாங்க. மிக சிறப்பா இருக்கிறது. இது கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து தண்டனை கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஓகே சார். சார், மொத்தத்துல யாருமே தொட தயங்கின ஒருவரை ரொம்ப அசால்ட்டா தாவேகா தொட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் தேவைப்படுவது என்னவென்றால், திடீரென்று இவரே ஒருவேளை அப்ரூவரா மாறிட்டாருன்னா என்ன சார் ஆகும்? செந்தில் பாலாஜியா? செந்தில் பாலாஜி அப்ரூவர்னா அவருக்கு கண்டிப்பாக, ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் அவர் பேர்ல இருக்கு. வேலைக்கு காசு வாங்கின கேஸ் இருக்கு. நிறைய இன்னும் இபில நிறைய வேற பெண்டிங் வச்சிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் எல்லாம் இருக்கு. அறப்போர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு. இவர் எதுல போய் அப்ரூவர் ஆனாலும் இவருக்கு தண்டனை கிடைக்க தானே போகுது. அப்போ திமுகவும் சேர்ந்து மாட்டோம். வேலை வாங்கி அந்த வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கின வழக்குல வந்து பெண்டிங் இருக்குல்ல சார், அதை இதோட லிங்க் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன் சார். இல்ல, இதுக்கு அடுத்து அந்த வழக்கும் துரிதப்படுத்தப்படும். அதுவும் துரிதப்படுத்தப்படும். ஒரு கேஸுக்கு போகும்போது அடுத்து வரும்போது ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவர் வெளியே வந்தால் என்ன செய்வார்? சாட்சி கலைப்பார்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய கேஸ் எல்லாம் எடுத்து டக்குன்னு சார் இதையும் ஃபைல் பண்றோங்கும் போது அந்த குற்றத்தின் தன்மை, ஒருவர் குற்றவாளியா என்று பார்க்கும்போது
இவர் தப்பு பண்ணியிருப்பாரா? இல்லங்க ஏற்கனவே 2 பண்ணியிருக்காரு. அப்படியே அத காட்டுங்க. ஓகே ரைட்டு. இல்லங்க இன்னும் 3 பண்ணியிருக்காரு. ரைட்டு. அப்போ குற்றத்தின் தன்மை அந்த குற்றவாளியின் மீது இன்னும் அதிகரிக்கும்போது, சட்டம் இன்னும் கடுமையாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு இடத்துல பிக் பாக்கெட் அடிச்சிட்டாரு ஒருத்தர் அப்படின்னா, அதன் மேல நீதிமன்றம் காட்டக்கூடிய ஒரு பார்வை வேறு மாரியா இருக்கும். "எப்பா எவ்வளோப்பா அடிச்சா? ரூ. 100 அப்படின்னு கேட்கும். ஆனால், இவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர் அப்படிங்கும்போது, இவரை கடுமையாக குண்டாஸ்ல உள்ள போடுறேன்பாங்க இல்லையா? அந்த ஒரு வேறுபாட்ட நம்ம பார்க்கணும். அப்போ இவருடைய அடுத்தடுத்த குற்றப்பத்திரிகைகள் அங்கே வரும்போது, ஏற்கனவே அந்த வழக்கு அங்க நடந்துகிட்டு இருக்கு இன்னும். அது தீர்ப்பு இந்த இந்த இப்ப போட்டிருக்கிற இந்த எஃப்ஐஆர் மெயினுக்கு வரதுக்கு முன்னாடி, அதுல தீர்ப்பு வந்துரும். முதல்ல அதுல தான் வரும். அதற்கு பிறகுதான் இது அடுத்தடுத்த வழக்குகள் வரும்போது, இவர் அப்ரூவர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இவருக்கும் தண்டனை கிடைக்கும். இவர் யாருக்கு அந்த காச குடுத்தாரோ, அவங்கள அடுத்து இழுத்து விட்டுருவாங்க. திமுகல வந்து அது இதுவரைக்கும் நடந்தது இல்ல. ஏன்னா நம்ம நெறைய பேர பார்த்துருக்கிறோம். 2G கேஸ்லயே பல பேரு என்னென்ன இதுவாச்சுன்னு நமக்கு தெரியும். வாக்குமூலம் குடுக்க முடியாம எப்படியெல்லாம் யாருக்கு நடந்ததுன்னு தெரியும். ஸோ திமுக அந்த அளவு போகாது. இவர் போமாட்டார். ஏன்னா மாட்டி விட்டோம்னா திமுக இவரை இன்னும் பல்வேறு சிக்கல்களை ஆழ்த்தி விடும். அதனால வந்து அத பண்ண மாட்டாரு. மேபி வழக்க இன்னும் இழுக்கடிப்பாங்க. எவ்வளவு முடியுமோ இழுக்கடிச்சு போவாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். சார் நாங்க இதுல மற்றும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா சார், இப்போ இங்க வந்து அது பேர் என்ன சொல்றது? நெறைய விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்க வரிசையாக திமுகல ஊர் ஊராக அதிமுக ஓப்பனா வெளியில போனது எல்லோருக்குமே பட்டவர்த்தனமாக தெரிந்தது. அதிமுகவிலிருந்து வெளியேறியது. திமுகலயும் இந்த சலசலப்பு ஆரம்பித்துள்ளதா? தாவேகாவை நோக்கி நகர்வது. கண்டிப்பா. அதான் முன்னாள் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்கள் போனாரு. அவரு ம். அவங்க அவங்க அப்பா காலத்துல இருந்து, தாத்தா காலத்துல இருந்து இங்க இருக்கிறவங்க அவங்கலாம். அந்த பழைய திமுகன்னு சொல்லுவாங்க இல்லையா? பரம்பரையா ம். இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் திரு அன்பழகனுடைய சகோதரர் அவங்க அப்பா இங்க தான் இருந்தவங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களே இங்கேருந்து வெளில இறங்குறாங்கன்னா, புதுசா வந்தவங்க. இப்போ செந்தில் பாலாஜியால பல பேர் கொங்கு மண்டலத்துல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. யாரையுமே வளர விடாம தடுத்து வச்சாரு. சென்னையில எப்படி திரு பாபு அவர் போனாரோ, அதே மாதிரி அ சேகர் பாபு அவர்களால இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ம். அவங்க எல்லாம் இப்ப அடுத்த ஆப்ஷன் எங்க போவாங்க? ஆப்ஷன் எங்க? இங்க தான் வரணும். இன்னும் 5 வருஷம் இவங்க அரசியல் பண்ண முடியாது திமுக. இருக்கிற எம்எல்ஏவோட சட்டமன்றத்துல உட்கார வேண்டியதுதான். வேற எந்த வாய்ப்பும் யாருக்கும் கிடைக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா எங்க நம்ம செயல்பாடு இருக்குமோ அங்கதான் போவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து முன்னாடிலாம் வந்து கட்சிக்காக உழைச்சு, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் குடுத்து, இந்த ஃபோட்டோலாம் அண்ணே இத பாருங்க பண்ணியிருக்கேன்னு சொன்னா தான் கேட்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. 4 ரீல்ஸ் போட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா ம். அங்கிருந்து அழைப்பு வரும். இவங்க இங்கேருந்து கிளம்பி போலாம். அது ஓகே. போதும். வீட்ல உட்கார்ந்து 4 ரீல்ஸ். ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் தவறா சொல்லல. அவங்க வந்து விளம்பரங்கள் மொத்தம் பண்றாங்க. ம். தாவேக்கால விளம்பரங்கள் அதிகம் போகும்போது ரீச் ஆகுதுன்னு அவங்க நினைக்கும்போது, இங்கேருந்து போறவங்களும் 4 ரீல்ஸ போட்டோனே ரீச் ஆயிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா கிளம்புவாங்க. திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், மாசேக்கள் எல்லோருமே கிளம்புவார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தோட சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இடைத்தேர்தல்ல நிக்க போறாரா? இல்லையான்ற முடிவுக்கு அப்புறம் அதுக்கு தெரிய வரும். அவர் ஒருவேளை நிக்கிறேன்னு சொன்னா, கட்சிக்கு எதிர்காலம் இருக்கும். ஒருவேளை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்து ஜெயித்து விட்டால், நம்ம கட்சிக்கு எதிர்காலம் இருக்கும்னு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. சில பேர். மொத்த பேர்ல சில பேர். ஆனால் அவர் நிக்கல அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாருன்னா, உதயநிதி அவர்கள் தான் தலைமையில இருப்பாருன்னு சொன்னா, கிளம்பிருவாங்க எல்லாரும். ஏன்னா, இவரு தன்னுடைய ஒரு வட்டம், வேற மாரியான வட்டம் வச்சிருக்காரு. அந்த வட்டம் திரு ஸ்டாலின் அவர்களோ, அழகிரி அவர்களோ வைத்திருந்த வட்டம் அல்ல. அதனால உதயநிதி தான் என்று முடிவாகிவிட்டால், கட்சியில இருக்கிற மூத்தவர்கள், பல நாளாக பாதிக்கப்பட்டவர் அனைவரும் கிளம்பிடுவார்கள். அதனால் தாவேக்காவிற்கு இன்னும் வலு சேர்க்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இவங்க போனா பலம் பெற்றுவாங்களாம். பட் திமுக வில் பி வீக்கெண்ட். அவங்க போயிட்டே இருப்பாங்க. அது நடக்கும். விரைவில் நடக்கும்.